வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நம்ம இப்ப அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் விலகி போயிருச்சு. அதனால தோண்டு போன ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா ஒரு செய்தி வந்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உட்பாடுகளில் ஏப்ரல் 10ஆம் தேதி நாங்க வரோம் மாமே அப்படின்னு சொல்லி ஒரு அதிரி குதிரியான அப்டேட் போஸ்டர் வெளியிட்டாங்க. இதனால விடாமுயற்சி படம் வரல, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஏமாற்றம் அடைந்த அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ சந்தோஷத்தின் உச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப விடாமுயற்சி படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி இந்த ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி முதல் வாரத்துல வெளியிட்டாலும் அடுத்த 2 மாதத்துல பாத்தீங்கன்னா உடனே இன்னொரு அஜித் படம் வர மாதிரி ஆயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துல ஒரு யோசனை இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது குட்பை டக்லி படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்களா, அதுக்கப்புறமா இந்த படத்தை ஒரு ஆயுத பூஜை இந்த மாதிரி ஒரு பெஸ்டிவல்ல விடாமுயற்சி படத்தை வெளியிடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் போயிட்டு இருக்குதான். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஆனா இப்ப லைக்கா பண்ண இந்த மிஸ்டேக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கேம் சேஞ்சர் படத்துக்காக பாத்தீங்கன்னா சங்கர் லைக்கா இவங்களோட ஒரு பிளானா விடாமுயற்சி படத்தை கடைசி சமயத்துல பின்வாங்க வச்சு குட்பை டக்லி படத்தை பொங்கலுக்கு விடாம பண்ணி இந்த மாதிரி குட்பை டக்லி படத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அவங்க இப்போ தெளிவாயிட்டாங்க. இனிமே யாரு வந்தான்னா வரலான்னு, விடாமுயற்சி வந்தா வரலன்னா நமக்கு என்ன, நம்ம குட்பை டக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி இருக்கலாம் அப்படின்ட்டு குட்பை டக்லி படக்குழு ஏப்ரல் 10 நாங்க வரோம் மாமே அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஏப்ரல் 10 ஏன் புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு வருது. அந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா விடுமுறை, இந்த சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி எல்லாம் வர்றதுனால கண்டிப்பா அந்த சமயத்துல படம் நல்ல வசூலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால ஏப்ரல் 10ஆம் தேதி குட்பை டக்லி படக்குழு லாக் பண்ணியிருக்காங்க. மேலும் அதே தேதியில தனுஷோட இட்லி கடை படம் வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே அவங்கதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ் புத்தாண்டு வெளியீடு அப்படின்னு போட்டு ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இட்லி கடை படக்குழு அறிவிச்சாங்க. இப்போ குட்பை டக்லி அறிவிப்பால தனுஷோட இட்லி கடை படம் விலகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குது. மேலும் தனுஷோட இட்லி கடை படம் அந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அந்த ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகல அப்படின்னாலும் தனுஷோட இன்னொரு படமான, அதாவது தெலுங்கு தமிழ்ல எடுத்துக்கக்கூடிய குபேரா அப்படிங்கிற ஒரு படம், இந்த குபேரா அப்படிங்கிற படத்தை ஒரு தெலுங்கு இயக்குனர் இயக்கியிருக்காரு. மேலும் இந்த படத்துல நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பல. ஆனா இந்த படம் தமிழ் தெலுங்கு 2 மொழியிலுமே எடுத்திருக்காங்க. இதற்கான ஹைப் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த படத்தை இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிப்ரவரி மாசம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி சில தகவல் எல்லாம் இருந்துச்சு. ஆனா பிப்ரவரி மாசம் விடாமுயற்சி வரதுனால ஏன்னா 2 படத்துக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா குபேரா ரிலீஸ் பண்ணி அப்ப இட்லி கடை ரிலீஸ் பண்ணாலும் 2 படத்துக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தால குபேரா படத்தை ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ் அப்படிங்கிற நடிகர் யாருன்னே பாத்தீங்கன்னா பெரும்பாலான, அதாவது மற்ற மொழி மக்களுக்கு தெரியும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமா சாதாரண கன்னட சினிமாவை தூக்கி நிறுத்தி வேற லெவலுக்கு கொண்டு போனவர் தான் நடிகர் எஸ். அதுக்கப்புறம் கேஜிஎஃப் 2 வந்துச்சு. ஒரு 1000 கோடிக்கு மேல ஒரு வசூல் சாதனையை புரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு படமா மாறுனது. இப்போ அவரோட நடிப்புல டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா மிக பிரமாணமா எடுத்துட்டு வராங்க. அந்த படத்தையும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி கன்னடம் அப்படின்னு பல மொழிகள்ல தயாரிட்டு வருது. அந்த படத்தையும் ஒரு பேன் இந்தியா படமா ரிலீஸ் பண்ண போறாங்க. குறிப்பா அந்த படமும் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. அதாவது இது பின்னாடி எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா விஜய் கூட எஸ் மோதி அதுல வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது கேஜிஎஃப் 2வும் பீஸ்ட் படமும் வெளியானது. பீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு. கேஜிஎஃப் 2 அடுத்த நாள் ரிலீஸ் ஆனது. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அஜித் படம், எஸ் படம் 2மே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல வெளியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு.